குட் மார்னிங் டீம். நான் வந்து லோஹிதா மிஸ்பா டிஎஸ்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பத்தி பார்க்க போறோம்னா அப்பாச்சி 160 வண்டியை பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே அப்பாச்சி வந்துட்டு நம்ம டிவிஎஸ்ல உள்ள ஒரு ரேசிங் பைக். ஸோ இன்னைக்கு அந்த வண்டியோட சில ஃபீச்சர்ஸ் அண்ட் வண்டியோட அவுட்லுக்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வண்டி பாத்தீங்கன்னா நமக்கு வண்டியில வந்து லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்இடி லைட்ஸ் தான் வித் டிஆர்எல் லேம்ப்ஸோட வந்துடும். இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ஹாலஜன்ல வரும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தோம்னா டயர் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் டயர் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 90க்கு 90 கொடுத்துருக்காங்க சைஸ். அண்ட் டிஸ்க் வந்துட்டு நமக்கு ரோட்டோ பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரோட்டோ பெட்டல் டிஸ்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 270 mm வருது. வித் நமக்கு ஏபிஎஸோட வந்துடும். அண்ட் அலாய்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர்ல ரொம்பவே அட்ராக்டிவான அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரைட் சைட் பார்த்தோம்னா நமக்கு பம்பர்ஸ் வந்து வண்டியோடய கொடுத்துருவாங்க. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வரும். அதுக்கப்புறம் அப்பாச்சில வந்துட்டு இந்த மிரரோட நேம் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா ஏரோ டைனமிக் கிளா மிரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்டர்ல மிரரை வந்து நமக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பாச்சி வண்டியை பொறுத்த வரைக்கும் இது 164 வீல இந்த கிளச் லீவரா இருக்கட்டும் பிரேக் லீவரா இருக்கட்டும் நம்ம நார்மலா மேனுவலாவே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம ஹேண்ட் பொசிஷன் ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டரை பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர்ஸ் தான். அண்ட் மீட்டர்ல நம்ம பார்க்க போனோம்னா ரைடிங் மோட்ஸ் வந்து 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்போர்ட் மோடு, அர்பன் மோட், ரெயின் மோடு. ஆக்சுவலி இந்த மோட்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம ஒரு மோட்ல யூஸ் பண்றோம். அர்பன் மோட்லயும் ரெயின் மோட்லயும் பொறுத்த வரைக்கும் இன்ஜினோட ஃபங்க்ஷன் பிளஸ் ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்போர்ட் மோடுக்கு போடும்போது ஸ்போர்ட் மோட்ல இன்ஜின் பிளஸ் ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்போர்ட் மோட பத்தி பார்ப்போம். ஸ்போர்ட் மோட்ல வந்து வண்டிக்கு பிஹெச்பி எவ்வளவு இருக்கும்னா 12.91 கிலோவாட் அட் 9250 RPM இருக்கும். சேம் அந்த ஸ்போர்ட் மோட்ல டார்க் வந்து பார்த்தோம்னா 14.73 நியூட்டன் மீட்டர் அட் 7250 RPM இருக்கும். சேம் அஸ் நம்ம அர்பன் மோட் ஸ்போர்ட் ரெயின் மோட் பத்தி பார்க்கும்போது அர்பன் மோட்ல வந்துட்டு நமக்கு பிஹெச்பி எவ்வளவு இருக்கும்னா 11.5 கிலோவாட் அட் 8600 RPM இருக்கும். அண்ட் அதே அர்பன் மோட் ரெயின் மோட்ல நமக்கு டார்க் எவ்வளவு இருக்கும்னா 14.14 நியூட்டன் மீட்டர் அட் 7250 RPM இருக்கும். அண்ட் நம்ம ஃபியூல் டேங்கை பத்தி பார்த்தோம்னா ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு கெப்பாசிட்டி 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது கிரவுண்ட்ல இருந்து வண்டியோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும்னா நமக்கு 180 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீல் பேஸ் ஃப்ரண்ட் வீல்ல இருந்து ரியர் வீலோட ஸ்பேஸ் வீல் பேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1357 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹைட், அதாவது வண்டி கிரவுண்ட்ல இருந்து சீட் ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1050 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 146 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா பின்னாடி வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 130க்கு 17 கொடுத்துருக்காங்க. ரியருமே நமக்கு ரோட்டோ பெட்டல் வீல் தான். ரோட்டோ பெட்டல் வீல் பின்னாடி சைஸ் வந்து 200 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 270 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எடிஷன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ஏபிஎஸ் ஓடவே வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா டேஞ்சர் லைட் பிளஸ் இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி ஹாலஜன்ல வரும். ரெண்டு சைடுமே